வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே! சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றத பார்க்கலாம். அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதவி யாருக்கு? திமுகவுல வந்து பார்த்தீங்கன்னா, அடிதடி வராத அளவுக்கு பிரச்சனைகள் போய்க் கொண்டிருக்கிறது. என்ன தகவல் என்பது தான் முழுமையான தகவல்களா இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். முதல்வர் பதவியே வேண்டாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தயாராகிவிட்டார். சட்ட ஒழுங்கை இனி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில பேசியிருந்தாரு. தமிழகத்தில இனி எந்த ஒரு கலவரமும் நடக்கக்கூடாது. கண்காணிப்பில் மிக மிக தெளிவாக ஒரு முறையில் இருக்க வேண்டும் அப்படின்ற மாரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர்கள் இடையே வந்து பார்த்தீங்கன்னா, ஆலோசனை செய்துள்ளதாகவும், அதிலிருந்து தற்பொழுது பொன்முடி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களைப் போல் வந்து பார்த்தீங்கன்னா, இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கப்படுவார் என்றும், இன்னும் 3 நாட்களில் பொன்முடி அவர்கள விசாரணைக்கு அழைத்துச் செல்வார்கள் அமலாக்கத்துறையினர் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை அழைத்துச் செல்லப்பட்டால் நிச்சயம் பதவி பறிக்கப்பட்டது. ஏனென்றால், நேற்று வந்து செந்தில் பாலாஜி அவர்களின் பதவியே வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்பட்டது. பறிக்கப்படாமல் இலாக்கா மற்றும் மாற்று செய்யப்பட்டிருக்கிறது அவரோட அமைச்சர் பதவி. இந்த நிலையில் பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக திமுகவில் இருக்கக்கூடியவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க மாட்டார் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வித்துறை யாரிடமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்படைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை நடைபெற்று வந்துட்டு இருந்த நிலையில, அ பொன்முடி அவர்களின் பதவியை நேரு அவர்களிடம் ஒப்படைக்கலாமா? அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைக்கலாமா? என்ற ஆலோசனை போய்க் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடமே வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதல் பதவியாக இதை கொடுக்கலாமா என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கூறியிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இளம் அமைச்சர்களுக்கு கூடுதல் பதவி கொடுத்தால் மூத்த அமைச்சர்கள் மிகவும் கோபம் கொள்வார்கள் என்பதால் துரைமுருகன் அவர்கள் கூறியிருக்கிறார். ஏறு இவர் ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற நிலையில் இவர்களிடம் ஒரு துறை மட்டும் தான் கைவசம் இருக்கிறது. உயர்கல்வித்துறை உயர்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பெற்றிடலாம் அப்படின்ற மாரி நினைத்துக் கொள்கிறார் என்று திமுகவின் உள்கட்சி பூசல்களும் நடைபெற்று வருகிறது. ஸோ பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் அந்த பதவியை யாருக்கு தருவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஏனென்றால் திமுகவில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒருவர் அமைச்சராக தூக்கிக் கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள். அடுத்து உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம். அல்லது மற்ற கே.என். நேரு அவர்களாக கூட இருக்கலாம். அடுத்தடுத்து டார்கெட் எல்லாமே அமலாக்கத்துறையினர் டிஎம்கேல வச்சுட்டு இருக்கிற மாரி குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டுருக்கு. ஸோ அரசியல் வட்டாரத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து உதயநிதி தான் என்று பேசப்பட்டு வந்துட்டு இருக்கின்றன. உங்களது கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். பொன்முடி அவர்களின் பதவியானது உயர்கல்வித்துறை கே.என். நேரு அவர்களிடம் ஒப்படைக்கலாமா? அல்லது துரைமுருகன் அவர்களிடம் ஒப்படைக்கலாமா? அல்லது வேறு யாரிடம் ஒப்படைக்கலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமது பிடிஆர் அவர்களிடம் ஒப்படைத்தால் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.